அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம படித்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம். ஸோ வீட்டில் சொல்கிறாங்க ஏதாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் இருக்குது ஒரு பஞ்ச் எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். போகிற வழியில் நம்ம தெருவில் நிறைய பூனைக்குட்டிலாம் விளையாடிட்டு இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தா பஸ்ஸு வரல. மக்கள் எல்லாம் கூட்டமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்கு. சரி போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. மேலே பார்த்தா ஒரு தேன்கூடு, அதை சுற்றி நிறைய தேனீக்கள் கூட்டமாக இருக்குது. அப்படியே மேலே வேடிக்கை பார்த்துக்கிட்டே கீழே ஒரு எறும்பு புத்து இருக்கிறத கவனிக்காமல் விட்டுட்டு காலை வச்சிட்றோம். ஸோ எறும்பு புத்தில் எறும்பெல்லாம் கூட்டமாக இருக்குமா, அது நம்மளை கடிச்சு வச்சிச்சு. ஸோ இந்த கதையில் என்னென்ன கூட்டம்லாம் நம்ம பார்த்தோம்? எறும்பு கூட்டம், தேனீ கூட்டம், மக்கள் கூட்டம், திராட்சை கொத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். தமிழில் சொல்கிறப்போ நம்ம நார்மலாக சொல்லிடுவோம் மக்கள் கூட்டம், தேனீ கூட்டம், எறும்பு கூட்டம். அந்த மாதிரி ஸ்கூலில் தமிழ் இலக்கணம் படிக்கிறப்போ நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். ஆட்டு மந்தைன்னு சொல்லணும், திராட்சை கொத்து, சாவி கொத்துன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு மறந்துருக்கும். இங்கிலீஷில் இந்த ஒரு கூட்டத்துக்கும் தனியாக ஒரு பேர் இருக்குது. அது எல்லாமே நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு தேவையான சில எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நம்ம எடுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த கலெக்டிவ் நவுனை யூஸ் பண்ணுறப்போ நம்ம எந்த மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணணும், சிங்குலரா ப்ளூரலா, ஸோ எந்த மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது திராட்சை கொத்துன்னா நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? A bunch of grapes. I ate a bunch of grapes for my breakfast. இந்த இடத்துல bunch அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். பூனை குட்டிகள்லாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? A litter of kittens. I saw a litter of kittens on the roadside. A crowd of people is waiting for the bus. மக்கள் கூட்டத்தை நம்ம எப்படி சொல்லணும்? crowd. இந்த இடத்துல crowdங்கிறது கலெக்டிவ் நவுன். அடுத்து தேனீக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னா a swarm of bees is in the tree. A swarm of bees is in the tree. A colony of ants is moving to get food. A colony of ants is moving to get food. எறும்புகள் கூட்டம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ants நம்ம என்ன சொல்லணும்? காலனி. இப்போ இதே அந்த எறும்பு கூட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஆர்மின்னு சொல்லலாம். an army of ants அப்படின்னு சொல்லலாம். I have lost the bunch of keys. ஸோ சாவி கொத்துங்கிறப்போ நம்ம எப்படி சொல்லணும்? bunch of keys. இந்த பஞ்சுங்கிற கலெக்டிவ் நவுனை நம்ம கீஸ், ஃப்ளவர்ஸ், பனானாஸ்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். a bunch of grapes, a bunch of bananas, a bunch of keys, a bunch of flowers, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து a pride of lions is sitting under a tree. a group of lions நம்ம எப்படி சொல்லணும்? A pride of lions is sitting under a tree. So collective noun நம்மளுக்கு என்ன? collection of people, places, animals or things. இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஒரே ஒரு சிங்கம் இருக்குன்னா lion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கூட்டமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்? a pride of lions. ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை பிளேசஸ், அனிமல், திங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கும் தனித்தனி பேர் இருக்குது. இப்போது இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா a crowd of people is waiting அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பீப்புளுங்கிறது ப்ளூரல் தானே, அப்போ ப்ளூரல் வேர்ப் தானே நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். when the members of the group acting together as a unit, it takes singular verb. அதாவது இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு யூனிட்டாக செயல்படுறப்போ அங்கே நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். மக்கள் கூட்டம் நின்று கொண்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு கூட்டமாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். a swarm of bees is in the tree. என்னதான் பீஸ் அப்படிங்கிறது ப்ளூரலாக இருந்தாலும் இது ஒரு யூனிட்டாக செயல்படுது. தேனீக்கள் கூட்டம் மரத்தில் இருந்தது. ஸோ இங்கே தமிழில் சொல்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒருமையில் தான் சொல்கிறோம். அப்போது சிங்குலர் வேர்ப் தான் வரும். a swarm of bees is in the tree. ஸோ
அந்த குரூப் மெம்பர்ஸ் ஒரு யூனிட்டாக ஒரு ஹோலாக செயல்படுறப்போ நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இதே அந்த குரூப் மெம்பர்ஸ் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ணால் அப்போது நம்ம ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அந்த குரூப் மெம்பர்ஸை பற்றி தனித்தனியாக பேசினாலோ இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரிவு வந்து தனியாக செயல்பட்டாவோ அந்த இடத்துல நம்ம ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், the team are divided over the issue. the team are divided over the issue. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்குது, அவங்க எல்லாம் ஒன்றா செயல்படலை. ஸோ அதனால இங்கே டீம் பக்கத்தில் ஆர் போட்டிருக்கோம். இதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள், the jury are divided in their opinion. இப்போது இந்த இடத்துல ஜூரிங்கிறது கலெக்டிவ் நவுன், அங்கே பார்த்தோன்னா நம்ம ஆர் அப்படிங்கிற ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த ஜூரி ஒன்றா செயல்படலை, பிரிஞ்சு தனித்தனியாக அவங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறனால தனித்தனியாக செயல்படுறாங்க, as a யூனிட்டாக அவங்க செயல்படலை. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். a class of students, இந்த இடத்துல கிளாஸுங்கிறது கலெக்டிவ் நவுன். ஸோ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன சொல்லணும்? கிளாஸ். a class of students, a team of players, an army of soldiers, a flock of birds, a flock of sheep, a flock of camels, a gang of thieves, a school of fish. மீனெல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லணும்? a school of fish. a bouquet of flowers, a herd of cattle. கால்நடைகளோட கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, அப்போது அந்த இடத்துல கலெக்டிவ் நவுன் herd. a herd of cattle, a herd of buffaloes, a herd of donkeys. இந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஹர்டுங்கிற கலெக்டிவ் நவுன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கலெக்டிவ் நவுன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா நம்ம பேசுகிறப்போ, இப்போ நிறைய மாடு இருந்துச்சு நான் பார்த்தேன், அதை சொல்கிறதுக்கு I saw a herd of cows அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசலாம். ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.